வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எபிசோட் என்னன்னாக்கா, ஜூன் 20 ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகுதுங்க. இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற படத்தோட அப்டேட்ஸ் அண்ட் ட்ரெய்லர் ரியாக்ஷன் தான் இந்த எபிசோடு. ஏன் இதை நான் பண்ணணும்னு நினச்சேனாக்கா, ரீசெண்டாக ஒரு 11 ஒரு படம் பார்த்தேன். அது 1 மந்த் வந்தும் எனக்கு வந்ததே தெரியல. ஸோ நான் நினச்சேன், ஓகே அட்லீஸ்ட் நமக்கு நிறைய அப்கமிங் மூவிஸ் நிறையா பேர்த்துக்கு தெரியல. வர மூவிஸே மேஜர் மூவிஸை தவிர்த்து, அதாவது மேஜர் ஹீரோஸ் நடித்த மூவிஸை தவிர்த்து வேறு யாருக்கும் தெரில. ஸோ இது ஒரு இதுவாக இருக்கும். அவங்களுக்கும் என்ன மூவிஸ் ரிலீஸ் ஆகுது, என்ன கதைக்களம்ங்கிறது தெரிஞ்சதுன்னா ஈஸியாக இருக்கும் மக்கள் போகிறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். 4 மூவிஸ் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுதுங்க, ஜூன் 20. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மூவி குபேரா. குபேரா தனுஷ் அண்ட் நாகார்ஜுனா, ராஷ்மிகா 3 பேரும் தான் மேஜர் ரோல்ஸில் நடிச்சிருக்காங்க. இதில் தனுஷ் ஹோம்லெஸ் பர்சனாக நடிச்சிருக்காரு. அவர் எப்படி ஓவர் நைட்டில் நாகார்ஜுனா அவர்களை சந்திக்கிறாரு. அவர் ஐ திங்க் பயங்கர பணக்காரராக ஆயிடுவார் போல இருக்கு. அவரோட லைஃப்பில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா வந்துடுது போல இருக்கு. இன்பிட்வீனில் தனுஷ் ராஷ்மிகா அவர்களை சந்திக்கிறாங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் உண்டான அந்த கெமிஸ்ட்ரி அதெல்லாமுமே படத்தில் இருக்கு. நாகார்ஜுனா அட் 1 பாயிண்ட்ல இவரை தனுஷை நல்லா கோட்டெல்லாம் மாட்டி விட்டு, அவரை ஹோம்லெஸ்ஸாக இருந்த தனுஷை கோட்டெல்லாம் மாட்டி விட்டு நல்லா டிப்டாப்பாக ஆக்குறாரு. ஆனால் அவர் 1 பாயிண்ட்ல அவர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறார் போல இருக்கு. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், எடுத்துகிட்டு போயிடுறார் போல இருக்கு. அவரை தேடிட்டு நாகார்ஜுனா வராரு, தனுஷை தேடிட்டு ராஷ்மிகாட்ட எல்லார்ட்டையும் விசாரிக்கிறார். ஸோ அந்த மாதிரி கதைக்களம். பிளாட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. கட்டாயம் மிஸ் பண்ணாமல் போய் தியேட்டரில் போய் பாருங்கள். குபேரா, தனுஷ், நாகார்ஜுனா அவர்கள் அண்டு ராஷ்மிகா நடித்து வெளியாக இருக்கு ஜூன் 20. 2வது படம் டிஎன்ஏ. டிஎன்ஏ முரளி அவர்களோட பையன் அதர்வாவும் நிமிஷா சஜ்ஜன், கிரேட் இண்டியன் கிச்சன்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த ஆக்ட்ரஸ். அவங்க 2 பேரும் நடித்து வெளியாக இருக்கிற படம் ஜூன் 20 தான் அதுவும் ரிலீஸ் ஆகுது, டிஎன்ஏ. அதோட கதைக்களம் என்னன்னாக்கா, அதர்வா ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் அதர்வா ஒரு மாதிரி மென்டலி டிஸ்டர்ப்டாக இனிஷியலாக இருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு நிமிஷா கூட கல்யாணம் ஆகுது. ஒரு மாதிரி அரேஞ்ச்டு மேரேஜ் மாதிரி ஆகுது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்துக்கும் குழந்தை பிறக்குது. ஆனால் நிமிஷா போஸ்ட்மார்ட்டம் சைக்காசிஸ், அதாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இருக்கிற அந்த ஒரு டிசீஸில் அவங்க டயக்னோஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அவங்களோட ரியாக்ஷனை பார்த்தா, நிமிஷாவோட ரியாக்ஷன் பார்த்தா அந்த குழந்தையே மாறி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை சுற்றி ரிவால்வ். ஆனால் அவங்க அதர்வா மேலே சந்தேகப்படுறாங்க, குழந்தை ஏதாவது பண்ணிட்டாரா, ஏன்னா மென்டலி முன்னாடி டிஸ்டர்ப்டாக இருந்ததுனாலன்ட்டானா. ஆக்சுவலாக அவர் பண்ணலைன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி அதை டிஎன்ஏ எடுத்து அது அவங்க குழந்தை இல்லைன்னு கண்டுபிடிப்பாங்களா அப்படிங்கிறது தான் கதைக்களம்னு நினைக்கிறேன். அந்த பிளாட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. 3வது படம் சித்தாரே ஜமீன் பர். இது அமீர் கான் நடித்து வெளியாக இருக்கிற படம். தமிழ்லையும் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலாக அது ஹிந்தியில் எடுத்த படம், தமிழில் ரிலீஸ் ஆகுது. இதோட கதைக்களம் என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னா, அமீர் கான் அவர்கள் பாஸ்கெட் பால் கோச்சாக இருக்கார். அவர் நியூரோ டைவர்ஜென்ட் அடல்ட்ஸ் அவங்களுக்கு கோச் பண்ணுறாரு. அவர் அதில் நிறைய சவால்களை சந்திக்கிறாரு. அவங்கள எப்படி ட்ரெயின் பண்ணி அவங்கள எப்படி வின் பண்ண வைக்கிறாருங்கிறது தான் கதைக்களம். ஆக்சுவலாக நீங்கள் தாரே ஜமீன் பர் பார்த்துருப்பீங்க. அதுலேயும் ஒரு குழந்தையை எடுத்து அவர் ட்ரெயின் பண்ணி எப்படி அந்த குழந்தைய பண்ணுறாரு, நல்லா ட்ரெயின் பண்ணி கொண்டு வராருங்கிறது தான் கதை. அதே மாதிரியே இது நியூரோ டைவர்ஜென்ட் அடல்ட்ஸை எப்படி பாஸ்கெட் பால் கோச் பண்ணி அவங்கள இது பண்ணுறாருங்கிறது. காமெடி கலந்து அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பிளாட்டு. இந்த படத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் எல்லா படத்துக்கும் ரிவ்யூ கொடுப்பேன், பார்த்துட்டு இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. 4வதாக சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். இது வைபவ் அவர்கள் நடித்து வெளியாகி இருக்கு ஜூன் 20 அன்னைக்கு வெளியாக இருக்கு. இந்த படமும் முடிஞ்சதுன்னா தியேட்டரில் போய் பாருங்கள். இதுவும் ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம் தான். இதோட கதைக்களம் என்னென்னா, இது ஃபுல்லாகவே காமெடி ஜான்ரா. இது
எப்படின்னா நிறைய கேங்ஸ்டர்ஸ், குட்டி குட்டி கேங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. அவங்களுக்குள்ள அந்த பெட்டி கிரைம்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அவங்க வந்து அதுலேருந்து நிறைய காமெடி அதெல்லாம் வச்சு அவங்க வந்து கதையை ரிவால்வ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஹீரோயினை அதுல்யான்னு நினைக்கிறேன் ஹீரோயின், அவங்கள கடத்துற மாதிரி, அதுக்கப்புறம் பேங்க்லேருந்து ராப் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி காமெடி கலந்த மூவி. இதுவும் வந்து ஜூன் 20 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த 4 படமும் இந்த வாரம் லைனப் ஆயிருக்கு. முடிஞ்சதுன்னா தியேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா நிறையா பேர்த்துக்கு என்ன படம், மேஜர் ஹீரோஸ் வர்ற படத்தை தவிர்த்து நிறையா பேர் நிறையா படங்கள் பார்க்குறதே இல்லை. எனக்கெல்லாம் தெரியவே இல்லை. அதனால தான் நான் இந்த தடவை சரி ரிசர்ச் பண்ணி ஜூன் 20 இவ்வளோ படம் 4 படம் வருது. அடுத்த வாரம் ஒரு செட் ஆஃப் படம் வருது. அதெல்லாம் பற்றி நம்ம அடுத்த வாரம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா 3 பெட்ரூம்க்கு ஏகப்பட்ட புகழ் நடித்தது எல்லாமே அடுத்த வாரம் வருது. அது அடுத்த வாரம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த 4 படமும் இந்த வாரம் யாராவது உங்களுக்கு என்ன படம் பிடிச்சிருக்கோ அதை போய் பாருங்கள். தியேட்டரில் போய் கட்டாயம் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.